தினமொரு திருக்குறள். தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். குறள் விளக்கம். தவ வலிமையால் தன்னுடைய உயிர் தான் என்னும் பற்று நீங்க பெற்றவனை மற்ற உயிர்கள் எல்லாம் தொழும். இனி வருவது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக சட்டப்பேரவை பிப்ரவரி 12 கூடுகிறது. அகண்ட திரை, புதிய இருக்கைகள் அமைப்பு. எம்ஜிஆர் பற்றி அவதூறு பேச்சு, மன்னிப்பு கேட்க மாட்டேன் ராசா. +2 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை, பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. பள்ளி கல்லூரிகளில் அரசியல் தலையீடு கூடாது, அமைச்சர் ராஜ கண்ணப்பன் கருத்து. தமிழகத்தில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை பிப்ரவரி 12 கூடுகிறது. அகண்ட திரை, புதிய இருக்கைகள் அமைப்பு. தமிழக சட்டப்பேரவை வரும் திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு கூடுகிறது. கேள்வி நேரத்தின் போது உறுப்பினர்களின் விவரங்கள், அவர்களது கேள்விகள் போன்றவற்றை காண வைக்கப்பட்டுள்ள அகண்ட திரையின் அகலம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் என்பதால் ஆளுநர் RN ரவி உரையாற்ற உள்ளார். அவரது உரையின் தமிழாக்கத்தை பேரவைத் தலைவர் மு அப்பாவு வாசிக்க உள்ளார். இந்த நிகழ்வை தொடர்ந்து பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் திங்கட்கிழமை நண்பகல் நடைபெற உள்ளது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழியப்பட்டு அதன் மீதான விவாதம் 3 நாட்கள் வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் நாட்களை இறுதி செய்யும் பணியை அலுவல் ஆய்வுக்குழு மேற்கொள்ளும். கூடுதல் வசதிகள். காகிதமில்லாத சட்டப்பேரவையின் அங்கமாக பேரவை மண்டபத்தில் ஒரு சில இடங்களில் அகண்ட திரைகள் வைக்கப்பட்டுள்ளன. கேள்வி நேரத்தின் போது வினா எழுப்பும் உறுப்பினர்களின் பெயர், தொகுதி விவரங்கள், எழுப்பப்பட்ட வினா, அதற்கு பதிலளிக்கும் அமைச்சரின் பெயர், துறை விவரங்கள் அந்தந்த திரையில் இடம்பெற்று வருகின்றன. இதற்காக வைக்கப்பட்டுள்ள திரையின் அகலம் இப்போது அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பேரவை செயலக அதிகாரிகள் தெரிவித்தனர். 50 அங்குலம் அளவில் இருந்த திரைகளின் அகலம் இப்போது கூடுதலாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் திரையில் காட்டப்படும் விவரங்களை எங்கிருந்தும் எளிதாக பார்க்க முடியும். இதேபோன்று பேரவை மண்டபத்தின் தரைதளத்தில் உள்ள பத்திரிகையாளர்களுக்கு சுழலும் வகையிலான நாற்காலிகள் வாங்கப்பட்டுள்ளன. அவையும் இந்த கூட்டத்தொடரில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளன. முக்கிய பிரச்சனைகள். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சில முக்கிய பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டப்பட்டுள்ளன. சட்டம் ஒழுங்கு நிலைமை உட்பட பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எழுப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு நிகழ்வுகள். கடந்த ஆண்டின் தொடக்கத்தில் பேரவை கூட்டத்தொடரை தொடங்கி வைக்கும் வகையில் ஆளுநர் RN ரவி உரையாற்றினார். அப்போது அரசின் சார்பில் அளிக்கப்பட்ட உரையை தவிர்த்து சில பத்திகளை விடுத்தும் சில வரிகளை அவரே சேர்த்து வாசித்தார். இதற்கு தமிழக அரசின் சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆளுநர் படித்த உரை அவை குறிப்பில் இடம்பெறாது எனவும், அரசின் சார்பில் தயாரித்து பேரவைக்கு அளிக்கப்பட்ட உரையே இடம்பெறும் என்றும் அறிவிப்பு செய்யப்பட்டது. இதற்கான தீர்மானத்தையும் முதல்வர் மு ஸ்டாலின் கொண்டு வந்து நிறைவேற்றினார் என்பது நினைவு கூறத்தக்கது. எம்ஜிஆர் பற்றி அவதூறு பேச்சு, மன்னிப்பு கேட்க மாட்டேன் ராசா. திமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆர் பற்றி ராசா MP அவதூறாக பேசியதாக கூறி திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நேற்று அதிமுகவினர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக MLAக்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் பற்றி அவதூறாக பேசியதற்காக பாராளுமன்ற தேர்தலில் ராசாவை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்றார். அதற்கு பதிலளித்த அவர் கூறியதாவது: எனக்கு என்னென்ன தகுதி இருக்கிறது என்று சொல்வதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு யோக்கியதை இல்லை. நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியதற்கு பதிலாக வேறு வார்த்தை பயன்படுத்தி இருக்கலாம் என கூறுகிறீர்கள். அதிமுக ஆட்சியில் ஒருவர் முதலமைச்சரை, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை, முதலமைச்சர் குடும்பத்தினரை பற்றி பேசியது தொடர்பாக ஐகோர்ட்டில் 2 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அதன் பிறகு நடந்த மாநாட்டில் கலை நிகழ்ச்சி என்ற பெயரில் முதலமைச்சர் குடும்பத்தை கேவலப்படுத்தினீர்கள். இதற்கெல்லாம் வருத்தம் தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி முதலில் அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நானும் வருத்தம் தெரிவித்து திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராக உள்ளேன். எம்ஜிஆர் முகத்தை வைத்துதான் திமுக ஆட்சிக்கு வந்தது என பழனிசாமி கூறுகிறார். அது தனி கதை, அதை பற்றி பின்னர் தனியாக பேசுவோம். இவ்வாறு அவர் கூறினார். +2 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை, பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. தொழில் பயிற்சி பெறும் +2 மாணவர்களுக்கு ரூபாய் 1000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது.
இது குறித்து ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மாநில திட்ட இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கை. அரசு மேல்நிலை பள்ளிகளில் தொழிற்கல்வி பாடப்பிரிவில் பயிலும் +2 மாணவர்களுக்கு 10 நாட்கள் அகப்பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சிகளை நிறைவு செய்யும் ஒவ்வொரு மாணவருக்கும் ரூபாய் 1000 ஊக்கத்தொகை அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே அகப்பயிற்சி மேற்கொள்ளும் +2 மாணவர்களின் வங்கி கணக்கு விவரங்களை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பெற வேண்டும். மாணவர்களின் வங்கி கணக்கு விவரம் மற்றும் அகப்பயிற்சிக்கு சென்ற தொழில் நிறுவனங்கள் வழங்கிய சான்றிதழ்கள் உட்பட விவரங்களை இணையதளத்தில் பள்ளிகள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அந்த விவரங்கள் வட்டார வளமை மேற்பார்வையாளர்களால் சரிபார்க்கப்பட்டு அதன் பின் நிதியானது விடுவிக்கப்படும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளில் அரசியல் தலையீடு கூடாது. அமைச்சர் ராஜ கண்ணப்பன் கருத்து. கல்லூரிகள், பள்ளிகள் உள்பட கல்வி நிலையங்களில் அரசியல் அதிகார வர்க்கத்தின் தலையீடு இருக்கக்கூடாது என அமைச்சர் ராஜ கண்ணப்பன் தெரிவித்தார். தமிழ்நாடு மாநில உருது அகாடமி, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் இணைந்து கருணாநிதி நூற்றாண்டு விழா, உருது மற்றும் தமிழ் மொழி அறிஞர்கள் கௌரவித்தல் மற்றும் கல்லூரி மாணவர்களை கௌரவித்தல் என முப்பெரும் விழா சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள திறந்தநிலை பல்கலை வளாகத்தில் நேற்று நடந்தது. விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் RS ராஜ கண்ணப்பன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் எஸ். பீட்டர் அல்போர்ஸ், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் MH ஜவாஹிருல்லா, MLA உள்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் பேசியதாவது: திமுக ஆட்சியில் பெண்களின் முன்னேற்றம் அதிகரித்துள்ளது. மத சார்பற்ற கொள்கையில் திமுக எப்போதும் உறுதியாகவே உள்ளது. பண்பாடு, அரசியல் நாகரிகம் கொண்டது திராவிட இயக்கம். நாடு என்பது ஒரு சமுதாயத்திற்கும் மதத்திற்கும் சொந்தமானது இல்லை. அதேபோல் தமிழகத்தின் உரிமைகளை நாம் ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம். தமிழகத்தில் 13 பல்கலைக்கழகங்கள் உள்ளன. இவற்றில் துணைவேந்தர்கள் தமிழர்களாக இருக்க வேண்டும். உயர்கல்வியின் நிர்வாகம் சீராக அமைய வேண்டும். பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள் உள்பட கல்வி நிலையங்களில் அரசியல் அதிகார வர்க்கத்தின் தலையீடுகள் இருக்கக்கூடாது. துணைவேந்தர்கள், முதல்வர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் ஜாதி மதம் பேதம் பார்க்காமல் அவரவர் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். தமிழகத்தில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை. சென்னை, கோவை, நெல்லை, மதுரை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். கோவை கார் வெடிப்பு வழக்கு தொடர்பாக இந்த சோதனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. கோவை உக்கடம் பகுதியில் அபுபில் ரஹ்மான் என்பவர் வீட்டிலும், நெல்லை ஏர்வாடியில் பக்ருதீன் அலி என்பவர் வீட்டிலும் NIA சோதனை நடைபெற்று வருகிறது. நிதி வசூல், மூளைச்சலவை செய்தல், உபகரணங்கள் கொடுத்து உதவுதல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. கோவை கார் வெடிப்பு வழக்கில் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் நபர்களின் வீடுகளில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. களக்காடு மலையடிவாரத்தில் ஒற்றை காட்டு யானை அட்டகாசம். களக்காடு அருகே உள்ள சிதம்பரபுரம் கிராம விவசாயிகளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் விவசாய தோட்டங்கள் உள்ளன. இவர்கள் நெல், வாழை, பனை, மா, நெல்லி உள்ளிட்டவற்றை பயிர் செய்துள்ளனர். கடந்த சில மாதங்களாக காட்டு யானை விவசாய தோட்டங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. விவசாயிகள் பட்டாசு வெடித்தும் தீப்பந்தம் காட்டியும் யானையை விரட்டி வருகின்றனர். யானை நடமாட்டம் விவசாய தோட்டத்தை ஒட்டி தொடர்ந்து காணப்படுவதால் விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். சம்பந்தப்பட்ட வனத்துறையினர் காட்டு யானையை அடர்ந்த காட்டுக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறு மரபினர் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழில் கல்லூரிகள் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர் மரபினர் மாணவர் மாணவியர்களுக்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களின் கீழ் கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு இளநிலை பட்டப்படிப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர் மரபினர் மாணவர் மாணவிகளுக்கு இலவச கல்வி திட்டத்தின் கீழ் எந்தவித நிபந்தனையும் இன்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. முதுநிலை, பாலிடெக்னிக், தொழிற்படிப்பு போன்ற பிற படிப்புகளுக்கு பெற்றோரது ஆண்டு வருமானம் ரூபாய் 2,50,000க்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். நடப்பாண்டில் புதிய மாணவர்கள் இணையதளம் மூலமாக ஆதார் எண்ணை அளித்து விண்ணப்பிக்கலாம்.
புதிய விண்ணப்பங்கள் வரும் 29ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு தங்கள் கல்லூரியில் உள்ள கல்வி உதவித்தொகை உதவியாளரையோ அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகத்தையோ அணுகலாம். நெல்லையப்பர் கோவிலில் பத்திர தீபம். நெல்லையப்பர் கோவிலில் பத்திர தீபம். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் திருக்கோவிலில் பத்திர தீப திருவிழாவை ஒட்டி தீபமேற்றி சிறப்பு வழிபாடுகள் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இக்கோவிலில் பத்திர தீப திருவிழா கடந்த புதன்கிழமை தொடங்கியது. சுவாமி வேணு வடநாதர் மூலஸ்தானத்தில் ருத்ர ஜபம் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. திருமூல மகாலிங்கம் காந்திமதியம்மன் மூலவர் சந்நிதிகளில் அபிஷேக ஆராதனைகள், அதைத் தொடர்ந்து அம்மன் கோவில் ஊஞ்சல் மண்டபத்தில் சுவாமி அம்மன் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. வியாழக்கிழமை இரவில் தங்க விளக்கில் தீபமேற்று நிகழ்ச்சி நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை காலையில் திருநெல்வேலி இந்து ஜவுளி வியாபாரிகள் மகமை சங்கத்தின் சார்பில் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் சுவாமி அம்மன் விநாயகர் சண்முகர் சண்டிகேஸ்வரர் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் அன்னதானம் நடைபெற்றது. இரவில் சுவாமி கோவிலில் உள் சந்நிதி வெளி பிரகாரங்கள், காந்திமதி அம்மன் கோவிலில் உள் சந்நிதி வெளி பிரகாரங்களில் தீபங்கள் ஏற்றப்பட்டன. இரவில் சுவாமி அம்மன் வெள்ளி ரிஷப வாகனத்திலும், விநாயகர் வெள்ளி மூஞ்சுரு வாகனத்திலும், சண்முகர் தங்க சப்பரத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். யோகா சகோதரிகளுக்கு பாராட்டு. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே ரவண சமுத்திரத்தை சேர்ந்த நசீருதீன் ஜலிலா அலி முனிசா தம்பதியின் குழந்தைகள் மிஸ்பா நூருல் ஹபீபா ஹாஜிதா சைனப். மிஸ்பா நூருல் ஹபீபா ஹாஜிதா சைனப் இந்த சகோதரிகள் யோகாவில் மாவட்ட, மாநில, தேசிய, ஆசிய அளவிலான போட்டிகளில் வென்றுள்ளதோடு குளோபல் தேசிய சாதனை சான்றிதழ் யுனிவர்சல் சாதனையாளர் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் இம்மாதம் 24, 25 ஆகிய 2 நாட்கள் திருப்பத்தூர் மாவட்டம் கோட்டூரில் யங் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா சார்பில் நடத்தப்படும் 2024 உலகக்கோப்பை தேர்வு போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். இதையொட்டி இருவரையும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக இளைஞர் நலக்கல்வித்துறை தலைவர் ஏ வேளாங்கண்ணி ஜோசப், கலை கலாச்சாரத்துறை தலைவர் கே ஏ பாபு, ஓய்வு பெற்ற துணை ஆட்சியரும் அண்ணா நூற்றாண்டு குடிமை பணிகள் பயிற்சி மைய பயிலக இயக்குநருமான கே தேவேந்திரன் ஆகியோர் வாழ்த்தி சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் யோகா ஸ்கேட்டிங் பயிற்சி ஆசிரியர் குரு கண்ணன் கலந்து கொண்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நம்பிக்கையும் முயற்சியும் வாழ்வில் நம்மை வெற்றியடைய செய்யும். நன்றி, வணக்கம்.